தாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய போர் நிலைமைகளும் அதே நேரத்தில் ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகள் விதித்தமை தொடர்பாகத்தான் இன்றைய இந்த உலக நிலவரத்தில் பார்க்க போகின்றோம். அமெரிக்கா ஈரான் மத்தியில் அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்த வேளையில் பேச்சுவார்த்தை மூலம் இருதரப்பும் போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என முடிவு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த வாரம் இஸ்ரேல் துவக்கிய அதிரடி தாக்குதல் மீண்டும் போர் தாக்குதலை துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக ஈரான் படைகள் அதிரடி தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த வகையில் பஹ்ரைன் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குவைத்தில் பார்க்கிற போது அலி அல் ஷலீம் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஜோர்டான்ல பார்க்கிற போது அஸ்ட்ராக் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் மீது தூர ஏவுகணைகள் வீசப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் மொத்தமாக 21 இலக்குகள் தாக்கியிருந்ததாகவும் அதில் 4 முக்கியமான இடங்களை முழுமையாக அழித்துவிட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளங்களில் அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய தளம் அழிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்திருந்தது. மேலும் ஈரான் ஜாம் நகருக்கு பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரான் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைன் நாட்டில் போர் அபாய எச்சரிக்கை சைரன்கள் 2வது முறையாக ஒலிக்கப்பட்டிருந்தது. மக்கள் அனைவரும் பதற்றமடையாமல் இருக்குமாறும் உடனடியாக தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களில் செல்லுமாறு பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவின் மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதை தொடர்ந்து இந்த போர் என்பது ஆரம்பித்திருந்தது. இந்த மோதலினால் உலக பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் என்பது உயர்ந்திருப்பதால பெட்ரோல், டீசல் மற்றும் உணவுப் பொருட்களுடைய விலை என்பது அதிகரித்திருக்கிறது. கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு காரணமாக பார்க்கிற போது டாலருடைய மதிப்பு என்பது அதிகரித்து மிகவும் பாதுகாப்பான சொத்தாக கருதப்படக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பு என்பது தொடர்ந்து குறைந்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா மீண்டும் ஏதோ ஒரு வகையில் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அமெரிக்காவிற்கு பேரழிவு ஏற்படுத்தும் என்று பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. மேலும் போர் பதட்டம் அதிகரிப்பதற்கு வாஷிங்டன் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் தொடர்ச்சியாகவே கூறிக்கொண்டு வருகிறது. தற்போது இஸ்ரேல் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே மோதல் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஈரான், அமெரிக்கா இடையிலான இந்த நேரடி தாக்குதல் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவ்வாறான போர் பதட்டங்களுக்கு மத்தியில் அமைதிக்கான முயற்சி என்பது தொடர் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டில் மத்திய கிழக்கில் மேலும் போர் அதிகரித்திருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிராக 21 தடைகள் தொகுப்பை வெளியிட்டுள்ளது. இந்த தடைகள் என்பது எரிசக்தி, நிதி சேவைகள், கிரிப்டோ, வர்த்தகம் மற்றும் மீன்பிடி வளம் உள்ளிட்ட துறைகளை குறிவைத்ததாக ஐரோப்பிய ஆணையக தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் கூடுதலாக 30 கப்பல் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஷேடோ ஃபிளீட் எனப்படக்கூடிய மறைமுக கப்பல்களுக்கு ஆதரவு வழங்கும் சேவைகளும் தடைகளுக்கு அடங்கும் என்று கூறப்படுகிறது. ரஷ்ய எண்ணெய் தொடர்பான துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் LNG கப்பல்கள் விற்பனை செய்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நிதி மற்றும் கிரிப்டோ துறையில் 31 ரஷ்ய வங்கிகள் மற்றும் 20 வெளிநாட்டு வங்கிகள், கிரிப்டோ நிறுவனங்கள், எண்ணெய் வர்த்தகங்கள் ஆகியோருக்கு வரி வர்த்தனை தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகத்துறையில் ரஷ்யாவினுடைய ராணுவ தொழில்துறை பயன்படுத்தும் பொருட்கள், இந்த ட்ரோன் உபகரணங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்றுமதி தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 மில்லியன் யூரோ மதிப்பிருக்கக்கூடிய உலோகங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களுக்கும் இறக்குமதி தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை சில மீன் வகைகளுடைய இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டு குறிப்பாக மீன்களுக்கு முழுமையான தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உக்ரைன் போரில் தொடக்கத்திலிருந்து ரஷ்ய ராணுவ பணியாற்றியவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ள இந்த தடைகள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 விடயங்கள் தொடர்பாகத்தான்
தாய் டிவியின் உலக நிலவரங்களில் பார்த்திருக்கின்றீர்கள். மற்றும் ஒரு உலக நிலவரங்களில் சந்திப்போம். நன்றி.